பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இரட்சகர் இயேசு ஊழியத்தின் சார்பிலே உங்களை சந்திப்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. இந்த நாளிலே நாம் கண்ணீரை குறித்து தியானிக்க போகிறோம் பிரியமானவர்களே. ஆமாம், ஒவ்வொருவரும் நம்முடைய கண்ணீருக்கு பதில் கிடைக்குமா? நம்முடைய கண்ணீரை ஆண்டவர் துடைப்பாரா? நம்முடைய கண்ணீருக்கு என்ன பதில் வரும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் பிரியமானவர்களே. ஆண்டவரே, நான் கண்ணீரோடு உம்மிடத்திலே வேண்டி கொண்டிருக்கிறேனே, எனக்கு நீர் பதில் கொடுப்பீரா என்று சொல்லி நீங்கள் சந்தேகத்தோடு ஆண்டவரை நோக்கி காத்திருந்தீர்களானால் உங்களுக்கான பதில் இதுதான் பிரியமானவர்களே. வேதத்திலே நாம் அநேக கண்ணீருக்கு பதில் கிடைத்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். யார் யாருடைய கண்ணீருக்கு ஆண்டவர் எப்படியாக பதில் தந்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, லாசரு மரிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கண்ணீர் விட்டார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கண்ணீர் விட்டு இருக்கிறார். மனிதர்களாகிய நாம் கண்ணீர் விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் நிச்சயம் பதில் கொடுப்பார் பிரியமானவர்களே. அதற்கான உதாரணங்களை நாம் பார்க்கலாம். ஆகாரின் கண்ணீர் அருமையான நீரூற்றை தந்தது என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அன்னாளின் கண்ணீர் அழகான ஆண் குழந்தையை தந்தது என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். ஏசாவின் கண்ணீர் தகப்பனின் ஆசீர்வாதத்தை தந்தது என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். எசேக்கியாவின் கண்ணீர் ஆயுசு நாட்களை கூட்டி தந்தது என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். நாயினூர் விதவையின் கண்ணீர் மரித்து போன தன் மகனை மீட்டு தந்தது என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். பாவியான ஸ்திரீயின் கண்ணீர் அவளுக்கு பாவ மன்னிப்பை பெற்று தந்தது என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். மரியாளின் கண்ணீர் உயிர் தெழுந்த இயேசுவை முதலில் தரிசிக்க செய்தது என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இப்படியாக ஆண்டவர் சமூகத்திலே நாம் கண்ணீர் விட்டு அழும்போதெல்லாம் ஆண்டவர் நமக்கு விடுதலையை தருவார், அற்புதங்களை செய்வார், ஆசீர்வாதங்களை தருவார் பிரியமானவர்களே. நாம் கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்ளுகிற வேண்டுதல்கள் கண்டிப்பாய் கேட்கப்படும். நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம், ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் பிரியமானவர்களே. ஒவ்வொரு நாளும் உங்கள் கஷ்டங்கள், உங்கள் போராட்டங்கள், உங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கண்ணீரோடு கூடிய ஜெபத்தினால் ஆண்டவர் சமூகத்தில் வைக்கும் பொழுது நீங்கள் கண்டிப்பாய் விடுதலை பெறுவீர்கள் பிரியமானவர்களே. உங்கள் கண்ணீருக்கு ஆண்டவர் கண்டிப்பாய் பதில் செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதித்து உங்கள் கண்ணீருக்கு பதில் கொடுப்பார். சந்தேகம் வேண்டாம், விசுவாசத்தோடு காத்திருங்கள், அற்புதத்தை காண்பீர்கள். ஆமென், ஆமென்.